எம்எஸ் விஸ்வநாதன் சாருடைய குரல் மேலே ஒரு அலாதியான பிரியம் எனக்கு உண்டு. அது ஒரு டிஃப்ரெண்டான குரல். அந்த குரலை பாட்டுக்கிட்டு பாடிட மாட்டேன், பயந்துராதிங்க. ரொம்ப பெரிய ஒரு ஞானி அவர். ராஜா சாரே தன்னுடைய குருவாக நினைக்கக்கூடிய ஒரு மெல்லிசை மன்னர். அவர் வந்து ஏஆர் ரஹ்மான் இசையிலையும் பாடிட்டாரு, இளையராஜா சார் இசையிலையும் பாடிட்டாரு. ஆனால் யுவன் சங்கர் இசையில் பாடலைன்னு ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. அந்த வருத்தத்தை இப்போ தீர்த்துடலாமா? தீர்த்தலாம் நினைக்கிறேன். ஓ, எம்எஸ்சி இங்கே இருக்கிறாரு. ஆனால் அவர் எங்க? இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரோடக்ஷன் மியூசிக் கொடுங்கன்னு அமௌண்ட் ஏதாவது கொடுத்தாருமே. எக்ஸ்ட்ரா வாசிக்கிறீங்க. தம்பி எப்படி இருக்கிறது தம்பி? எவன்? ஓ, இளையராஜா அவன். எந்த விஷயமா அவன் பார்க்க வந்த தம்பி? அங்கே என்னோட மியூசிக்ல நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. உன்னுடைய தந்தையாரே நல்லா பாடுவாரு, அவருக்கு பாட சொல்ல வேண்டியதானே? அவர் நிறைய பாடிட்டாரு, நீங்க பாடினா நல்லா இருக்கும். நான் பாடுவா? சரி, எந்த சுச்சுவேஷன் சொல்றது பாடுறேன். லவ் சாங் தாங்க. லவ் தான் சுச்சுவேஷனா இருக்கு. ஆமா, சரி பாடுறேன். அது லிரிக்ஸ் சொல்லுப்பா. ஒரு கல் ஒரு கண்ணாடி. தம்பி எதையாவது குறைச்சியா தேடி? இது ஸ்டைல் அங்க. ஓ, உங்களோட ஸ்டைல் இதுதானா? சரி, ஓகே ஓகே ரைட். பாட்டு வரிகளை சொல்லு, கேட்டுக்கிறேன். ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டா காதல். நம்ம கல்லு கண்ணாடி மோதி காதல் வன்முறையா இருக்குப்பா. இப்ப அதான் ட்ரெண்ட் இருக்கு. வன்முறை தான் இப்ப ட்ரெண்டா? எஸ். சரி, அது கொஞ்சம் லைட்டா டியூன் போட்டுக்க. ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டா காதல். தம்பி மறுபடியும் லிரிக்ஸையே படிக்கிறியே, டியூன்லேயே. இப்ப அதான் ட்ரெண்ட் இருக்கு. சரி, சொல்ல நான் பாடிறேன். ஓகே ஓகே ரெடி. ஒரு கல் ஒரு கல் ஒரு கண்ணாடி ஒரு கண்ணாடி. உடையாமல் மோதிக்கொண்டா காதல். உடையாமல் மோதிக்கொண்ட காதல். உடையாமல் மோதிக்கொண்ட காதல். ஓ மகளே. ஒரு சொல் ஒரு சொல் சில மௌனங்கள் சில பேசாமல் பேசிக்கொண்ட காதல். ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்ட காதல். ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்ட காதல். மகளே என்னுடைய சாங் 3 நிமிஷம் தான். உங்க ஸ்டைல பாடினா 30 நிமிஷம் ஆகும். இன்னைக்கு ட்ரெண்ட்ல எனக்கா எனக்கு சரியா என்னையவா சொல்லு. இப்ப கோபா கங்கன் சாய், கோபா கங்கன் சாய், கோபா கங்கன், கோபா கங்கன் சாய். சூப்பர். இதோட 6 சாங் நீங்க தான் பாடுறீங்க. ரெக்கார்டிங் கண்டிப்பா வந்திருக்கு. ஓகே. அப்ப கேட்டதா சொல்லுப்பா. அப்ப கேட்டதா சொல்லு. என்ன மேல சுவிட்ச் போட்டு கீழே கிரைண்டர் ஆட்டு இதை போய் ரசித்த உங்களை அத்தனை பேர் நன்றி. இந்த மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு வாய்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்காம விட்டதே. நீதிமன்றம் பல விசித்திரம் நிறைந்த வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்று விசித்திரமானதல்ல, வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்று புதுமையானதல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவர்களே நானும் ஒரு போலி சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன். வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன். வீடு உடான் சாமியாரை உதைத்தேன். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன். இல்லை, நிச்சயமாக இல்லை. போலி சாமியார் வேடமணித்தேன். ஏன் சாமியார்களே கூடாதான்றார்?
இல்லை, போலிச்சாமியாரை மாமியார் வீட்டுக்கும் அனுப்பி வைக்கும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக உடால் சாமியாரை உதைத்து, அவன் ஆடிய டப்பா கூத்து பிடிக்காமல் அவனை கும்மா கூத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே, அதை தடுப்பதற்காக வீடுகளை இடித்தேன். வீடுகளை இடித்தேன். வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயர் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையின் காரணமாக வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே, அதை தடுப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். பாதிக்கப்பட்டேன், நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன். ஆகாரத்திற்காக தெருக்குப்பைகளை விற்று சாப்பிட்டு என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பைகளை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களை என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளிகள் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராட் எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க முடியும். நான் வாய்க்கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சுமெத்தையில் உருண்டவில்லை, ஆனால் பார்க்கு பெஞ்சிலை உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரி. தீர்ப்பு எழுதுவதற்கும் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னையை நோக்கி ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்று என் பைசாக்களை நைசாக குடிவு கொண்டது. டீக்கடை குறைக்க கூட இல்லாமல் அலைந்தனா எம்டி வயிற்றில் கும்டி அடுப்புவோர் போயதேன். எல்லாம் இழந்தது ஆசான நான். கடைசியில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், ஆனால் கையில் மங்களகரமான பெயர், ஆனால் கையிலோ கரன்சி. என்னை வாஸ்து சாசனம் என்ற பெயரிலே வாடகை வீட்டுக்காரன் துரத்தினான். ஓடினேன். அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்க வைர அதிர்ஷ்டக்கல்காரன் முயன்றான். ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிக்கு வேட்டு வைக்க பார்த்தான். ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். சென்னையில் எல்லை வரை ஓடினேன். எத்தனை வழிகளா? இன்டர்நெட் காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பிடபிள்யூடி காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன் காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில். எத்தனை வழிகளா? அதுதான் எத்தனை குழிகள். ஓடினேன் ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். ஆனால் அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். என் வாழ்க்கை பாட்டத்தையே மாற்றி அமைத்திருக்க வேண்டும். இன்று சட்டத்தை நீட்டும் செய்தார்களா? வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வாழ இவ்வளவுதான் ஞாபகத்தில் வாஸ்துவின் குற்றமா அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை எடுத்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீரர்களின் குற்றம்? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்கான கொம்பலை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா அல்ல அதிர்ஷ்டத்தின் பெயரால் அதிர்ஷ்டத்தின் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கும் முட்டாள்கள் மூட பழக்கங்களை மேலும் வளர்த்துக் கொண்டிருக்கும் முட்டாள்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலில் நடத்திக் கொண்டிருக்கும் போலிச்சாமியார்களை நாட்டிலே உறவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்களுக்கெல்லாம் முடிவு தெரியும் முறையில் என்னை போன்ற கல்யாணராமன்கள் மோசடி ராமன்களால் தான் உருவாகி கொண்டிருப்பார்கள். நன்றி, வணக்கம்.